ஃபர்ஸ்ட் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு சூட் கேஸ். ஸோ இந்த ஒரு ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அச்சு அர்ஜுன் vlogs. இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா Thursday மணி கரெக்டாக 12 ஷார்ப் 12 டைம். நாங்கள் சொன்னோம் இல்லையா கேரளா vlog பிளான் போடுறோன்னு சொல்லி. எங்கள் ஃபேமிலி எல்லாமே ட்ரெயினில் கிளம்புறாங்க. நாங்கள் மட்டும் 2 பேர் காரில் இங்கேருந்து கிளம்புறோம். அதுவும் இன்னைக்கு நைட் 3 மணிக்கு கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா மார்னிங் எனக்கு நைட் அது ஓகேவா. ஏர்லி மார்னிங். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு கூட பேக் பண்ணல. ட்ராலி அப்படியே எம்டியாக வச்சுருக்கோம். இனிமேல் தான் நாங்கள் எல்லாம் ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் தூங்க வர செய்யணும். ஏன்னா இங்கேருந்து காரில் கிளம்புறோம். ஓகேவா, ஸ்டாப்பா டிரைவ் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா ரெஸ்ட் இல்லாம பாசிபிளே இல்ல. எங்க ஃபேமிலி எல்லாமே ட்ரெயின்ல போறாங்க. நான் அர்ச்சனா மட்டும் இங்கேருந்து கார்ல ஒரு லாங் ட்ரிப் கிளம்புறோம். போகும்போது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்கே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் அர்ச்சனா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நம்ம நல்ல அந்த நேச்சர்லாம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு, முக்கியமா நாங்க போறதே கார்ல வந்துட்டு அதுக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சா ஒரு லாங் டிரைவ் போய். ஸோ அதனால கேரளாவே வந்துட்டு கார்லயே பிளான் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த கேரளாலாம் தெரியும் உங்களுக்கு, ஒரு பச்சை பசேன்னு இருக்க ஊர். அது செம்ம ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணலாம். பொல்யூஷன் இல்லாத ஊர் எங்க ஊர். அண்ட் ஆல்சோ நம்ம அங்க போயிட்டு ஓணம் செலிப்ரேட் பண்ண போறோம் இந்த இயர். நாங்கள் போகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் மேரேஜுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அது 1 டே ஒரு 2 நாள் வந்தாது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பார்த்து வச்சிருக்கோம். நிறைய சாப்பிட்றது தான் பார்த்து வச்சிருக்கோம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா கேரளா பொறுத்த வரைக்கும் சீ ஃபுட் செம்ம மெயின். நாங்கள் நிறைய பார்த்து வச்சிருக்கோம். ஓகேங்களா, நாங்கள் போகிற vlog எங்கெங்கே சாப்பிட்றோமோ எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு சூட் கேஸ். ஸோ இந்த ஒரு சூட் கேஸில் வந்துட்டு எங்கள் 2 பேரும் க்ளோத்ஸ் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு தெரியல. பிகாஸ் நம்ம வந்துட்டு இந்த பிளான் போட்டிருக்கிறது 1 நாள் 2 நாள் கிடையாது, 7 days. ஸோ இந்த 7 daysக்கும் எங்களுக்கு அந்த அவுட்ஃபிட்டு, திங்ஸு, ஸ்லிப்பர்ஸு, மேக்கப்பு எல்லாமே இதில் ஒன்று பத்துமான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா வந்துட்டு 1 more எடுத்துக்கலாம். இந்த டைம்ல வேற மேடம் என்ன பண்றாங்கன்னா இப்பதான் ஆர்டரே பண்றாங்க. இப்பதான் ஒன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஆர்டர் பண்ணி இது எப்போ வந்து நாங்க எப்போ கிளம்பி லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாமே. அது நாங்க மட்டுமான்னு தெரியல, நிறைய பேர் இப்படி இருப்பீங்களான்னு தெரியல. எல்லாமே லாஸ்ட் டைம் தான். ஒரு 1.5 month ஆகுது. ஆனா நாங்க வந்து ஒரு 2 hours முன்னாடி தான் எல்லாமே ப்ரிப்பரேஷனே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்க அம்மா பாத்தீங்கன்னா 2 நாள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆண்டி வந்து எல்லாமே கரெக்டா இருப்பாங்க. ஃபுல் தரம் பக்கா வச்சிருக்காங்க. அது 2 பாக்ஸ் பெட்டி அது ஃபுல்லா அழகா ட்ராவல் செட் வச்சிருக்காங்க. பட் எங்க ட்ராவல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் எம்டியா, ட்ரெஸ் எல்லாம் குப்பை மாதிரி கிளம்ஸியா போட்டுருக்கோம். எதுவுமே எடுத்து வைக்கல. சரி, ஓகே, எங்க கூட நீங்களும் இந்த கேரளா vlog என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் ரொம்ப வருஷமா பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஒரு லாங் ட்ரிப் போகணும், அதுவும் ஆன் ரோட்ல போகணும். ஏன்னா இது மோர் தென் ஒரு 17 hours டிராவல்ஸ். ஓகேங்களா, 17 hour டிராவல். இது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சாங் வச்சுட்டு நமக்கு பிடிச்சவங்க கூட எங்களுக்கு வந்து இப்போ அங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட நாங்க கார்ல போறது தான் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அது எல்லாருக்குமே இருக்கான்னு தெரியல, எல்லாம் கண்டிப்பா இருக்கும். அந்த கார்ல அவங்க பார்ட்னரோட கொஞ்சம் ஜாலியா போவோம், கண்ட கதையெல்லாம் பேசிக்கிட்டு. அது ஒரு நல்லா இருக்கும். சின்ன சண்டைலாம் ஒரு நல்லா வரும், கண்டிப்பா வரும், வராமலாம் இருக்காது. அது கண்டிப்பா வரும். அது ஒரு ஹாப்பினஸ் தான். எஸ். ஸோ 1 by 1 வந்துட்டு நான் க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போ முடிய போகுதுன்னு தெரியல இந்த ஃபுல்லா இருக்கிற இந்த பெட்ல எல்லாம். பட் அவ எப்போ முடிக்கிறதே இல்லையோ நான் இன்னொரு 1/2 hour தூங்க போயிடுவேன். ஏன்னா மேடம் வந்து என் கூட பக்கத்துல உட்காந்து வருவாங்க. மேடம் டிரைவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, நான் டிரைவ் பண்றேன். கண்டிப்பா நான் ஒரு 2 hours தூங்கி ஆகணும். ஏன்னா 3 மணிக்கு நான் கார் எடுத்தேன்னா நெக்ஸ்ட் டே 9 o'clock தான் கேரளா போக முடியுமே. எனக்கு வந்துட்டு எப்போ தூக்கம் வரும்னா இந்த நைட் டைம்ல தான் எனக்கு தூக்கம் வரும். டே டைம்ல எல்லாம் எனக்கு தூக்கம் வராது. இந்த வீடியோ இதில் இந்த வேர்ட் நோட் பண்ணிச்சுங்க. ஓகேங்களா, நைட் தூக்கம் வரதுலாம் கண்டிப்பா சொல்றேன். கார்ல ஏதோ ஆஃப்ல தூங்க வைப்பா. தூங்க நினைச்சுங்களேன், எழுப்பது கஷ்டம். தலைவலி நான் வந்துட்டு எனக்கே தலைவலிக்குது, நீ ஏன்டா தொல்லை கொடுக்குற, இந்த ரோடு குத்துருவா. நான் பேசு, எனக்கு ஒர்க் இருக்குல்ல, நான் எப்படி அப்ப தூங்க முடியும்? மேடம் லாங் ட்ரிப் போற பிளான் சந்தோஷமா ஹாப்பி பண்ணா ஒர்க் இருக்குதா? அதுக்குன்னு வேலையை மறக்க முடியுமா? வேலை மறக்க வேண்டாம், ஆனா அப்போ ஜாலியாவும் இருக்கலாம்ல. எஸ் சார், ஜாலியா தான் இருக்க போறோம் நம்ம. பட் ஸ்டில் அப்பப்ப ஒர்க்கையும் பார்க்கணும்ல.
நாங்கள் பேக்கிங் பண்ணுறத அண்ட் நான் இப்போ ரொம்ப வந்துட்டு பேக்கிங் இதுல இருக்கேன். ஸோ அதனால என்னால ஃப்ளூவெண்டா vlogல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. மேடம் தைல கலரை பார்த்தீங்களா? இந்த ட்ரிப்பு போடுறதுக்காக மேடம் கலர்லாம் அடிச்சாங்க. என்ன 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 ஏன்னா ஆல்ரெடி கலர் பண்ணி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே ஃபேட் ஆயிடுச்சு. அது வேற ஒரு கலரா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ கலர் பண்ணேன். ஸோ எஸ் ஒன் பை ஒன்னா வந்துட்டு இப்போதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நான் எடுத்து வச்சு முடிச்சிட்டேன். இவர் இந்த சைடில் வந்துட்டு இப்போதான் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்காரு. இதுல வரை இவர் தூங்கணுமா. இப்போவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 12:45 ஆயிடுச்சு. இல்லை சார், இன்னைக்குள்ள முடிச்சிருவீங்களா? கிளம்பிடுவோமா சீக்கிரமா டைமுக்கு? என்ன எடுத்து வைக்கும் போது ஒரு ஹெல்ப் பண்ணல. ஓகேயா? அப்போ உனக்கு கூட நான் ஏன் ஹெல்ப் பண்ணும்? ஸோ வந்து இப்போ நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் ஒரு கொஞ்சம் திங்ஸ் இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்துட்டு 1 நாள் 2 நாள் போனால் பரவாயில்ல. நம்ம வந்துட்டு 7 days ட்ரிப் போகிறோம். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நமக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது வந்துட்டு நான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ரொம்ப பசிச்சுதா இப்போ தான் ஒரு ஃபுட்டும் ஆர்டர் போட்டிருக்கோம். அது வரத்துக்குள்ளே கடகடன்னு எல்லாமே டோட்டல் ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு தூங்கலாம் ஒரு 1 hour. ஸோ இப்போ ஃபைனலி நமக்கு ஃபுட்டும் வந்துட்டு டெலிவர் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட பார்த்தீங்களா? தூங்குற டைம் சாப்பிட்டது எப்போ சாப்பிட்டு ஒரு 1 hour கண்டிப்பாக தூங்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நல்ல டேஸ்ட். ரெட் பாக்ஸில் ஆர்டர் போட்டோம். அதுதான் சாப்பிட்டு அமுக்கி போடுறேன் காய்ஸ். ஸோ ஒரு வழியா எல்லாமே வந்துட்டு பேக்கிங் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 2:35 ஆயிடுச்சு. 3 o'clock கிளம்பணும்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் பேக்கிங்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ரெஜின் அப்போவே சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் 1 hour தூங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டான். ஸோ மொத்த வேலையும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக்கிங் ஒர்க் எல்லாமே. இதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். வேறு ஒர்க்கே இல்லை. பிகாஸ் இப்போ நானும் தூங்கிட்டேன்னா நான் எப்போ தூங்கினா நான் எப்படி எழுந்துப்பேன்னு எனக்கே தெரியாது. எவ்வளோ தடவை வந்துட்டு அலாம் அடித்தாலும் எவ்வளோ தடவை டோர் வந்துட்டு தட்டிகிட்டே இருந்தாலும் எனக்கு கான்ஷியஸே இருக்காது தூங்கின அப்புறமா. ஸோ அதனால நம்ம தூங்காமல் டைரெக்டாக குளிச்சுட்டு அப்படியே நான் இப்போ கிளம்ப போகிறேன். ஸோ இப்போ நம்ம குளிச்சுட்டு ரெஜினெல்லாம் எழுப்பிட்டு அவனையும் ரெடி ஆக சொல்லிட்டு நம்ம இப்போ கிளம்பவே நமக்கு கரெக்டாகிடும். எப்படியும் 4 மணி ஆகிடும் நினைக்கிறேன் இங்கேருந்து நாங்கள் கிளம்பவே. ஸோ எப்படியோ இன்னும் ஒரு 1 hourக்கு அப்புறமா நெக்ஸ்ட் vlog ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு கேட்சப் பண்ணுறேன். டாட்டா பாய்.